அன்பார்ந்த ரெட்ரோ ரசிகர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட தங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி இதில் குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஸ்ரீமுருகன் அப்படி ஜூபிடர் பிக்சர்ஸ் ஏஎஸ்ஏ சாமி டைரக்ஷனில் ஸ்ரீமுருகன் அப்படின்ற படத்தை எடுக்கிறாங்க. அந்த ஸ்ரீமுருகன் படத்தில் அவர் அந்த சிவபெருமான் நடனங்கள் சிறப்பாக ஆடுறாரு. அதை பார்க்குறாங்க. அந்த சோமுவும் மைதின்கிற ப்ரொடியூசர் 2 பேரும் பார்த்து அதுக்கப்புறம் அடுத்து இவரை ஏன் கதாநாயகனை போட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு பரிசீலனை பண்ணி அவரை கதாநாயகன் நடிக்க வச்சு 1947 ராஜகுமாரின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றியாகுது. கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதுகிறாரு. ராஜகுமாரி மிகப்பெரிய வெற்றியாகுது ஜூபிடர் பிக்சர்ஸில். அந்த ஜூபிடர் பிக்சர்ஸ் படங்கள் பின்னாடி படங்கள் எடுத்தாங்க. எம்ஜிஆர் வச்சு நிறையா படங்கள் எடுத்தாங்க. அரசியல் குமாரி நிறையா எடுத்தாங்க. அந்த மாதிரி ஜூபிடர் பிக்சர்ஸோட அந்த எம்ஜிஆரோட திறமையை பார்த்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த படம் அது ஒன்று. இன்னொன்று, மக்கள் திலகத்தை பொறுத்தளவுக்கு தாய் குலத்தை மதிக்கிறதுல நம்பர் 1. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் படைத்தவன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதில் சவுகார் ஜானகி அம்மா கேரக்டர் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருந்திருக்கு. அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை என்ன தான் அவங்க சமுதாய சீரழிவு அந்த மாதிரி மாடர்னாக நடிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணியமான உடைகளை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அந்த பாட்டு எடுக்கப்பட்டதா, அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ற பாடல்கள்லாம் எடுக்கப்பட்டதாக அப்போ உள்ளவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று அதே மாதிரி பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் திலகத்திட்ட அந்த பெரிய நடிகர் அப்படிங்கிற 2 இமயங்கள்லையுமே அந்த சிறந்த பண்பு இருந்திருக்கு. நடிகர் திலகத்திலும் மக்கள் திலகத்திலுமே நம்ம பெரிய நடிகர் அப்படிங்கிற பந்தா இல்லாமல், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நினைத்ததை முடிப்போம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் சாரதான்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. அந்த சாரதா நடிகையை நடிகர் திலக சிவாஜி கணேசன் குங்குமங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அவரே அசந்து போகிற அளவுக்கு 5 மொழியில் சிறந்த நடிகை, ஊர்வசி பட்டம் பெற்ற மிகச்சிறந்த நடிகையாக சாரதா இருந்தாங்க. அப்போ அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காண்டி சொல்ல வர்றேன். அந்த படத்தில் அவர் வர்ற அந்த சாரதா தங்கை கேரக்டரில் ஊனமுற்ற தங்கையாக வருவாங்க. இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்தன்னு பட்டி சுட்டுலாம் ஒழித்த பாட்டு. அந்த பாட்டுக்கு தங்கையாக நடிக்கிறதுக்கு சாரதா தான் நடிக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி நடிக்க வச்சு அந்த படை மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, என்ன தான் மக்கள் திலகம் ஆக்ஷன் ஹீரோ, வாழ்ச்சண்டை வீரர் அப்படின்னு சொன்னாலும் அந்த நடிப்பு எவ்வளோ மதிச்சிருக்காருங்கிறதுக்கு உங்களுக்கு அது ஒரு உதாரணம். ஒவ்வொரு சின்ன கேரக்டர் கூட அவர் மெனக்கெடுவார். அது ஒன்று. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசியலில் மிகப்பெரிய ஆளாக இருக்கு. இன்றைக்கி துரைமுருகன் இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். திமுகவில் துரைமுருகனை படித்து பெரிய ஆளாக்கி படிக்க வச்சது அவர் தான். துரைமுருகன் கூட எம்ஜிஆர் பற்றி ஏதாவது பேசுனா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருவார். இது எம்ஜிஆர் கருணாநிதி மேடையிலே இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா படிக்க வச்சது எம்ஜிஆர். அவர் அரசியலில் சொல்லித்தார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவை சரளா ஏறக்குறைய திரைப்படாட்சி மனோரமாக்கு அப்புறம் திரையுலகில் கேரக்டர் பெடல் எடுத்த ஒரு நடிகைனா கோவை சரளா. அதை படிக்க வச்சது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். இது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நான் எனக்கு தெரிந்த தகவலில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதே மாதிரி இசை பாடல் இதுகளில் ரொம்ப கவனம் செலுத்துவார் அவர். பாடல்கள்லையும் சரி, இசையிலையும் சரி. இதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டால், ஒளி விளக்குன்னு ஒரு படம் 1968 வருது. எம்ஜிஆரோட 100வது படம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெமினி தான் அவரோட படம். சதிலீலாவதி ஹீரோ வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள். அதுவும் ஜெமினி நிறுவனம் தான், இதுவும் ஜெமினி நிறுவனம் தான். அந்த 100வது படத்தில் ஒரே டயத்தில் பாட்டு ஒரே மாதிரி வருது. அது எம்ஜிஆரோட, அதை சொல்கிறேன் பாருங்கள். நான் யாரடா மனிதன் இங்கேன்னு வாலி எழுதுகிறாரு எம்ஜிஆருக்காக. அதே வருடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து லட்சுமி கல்யாணம்னு ஒரு படம் வருது. அந்த லட்சுமி கல்யாணம் தான் சமூக சீர்திருத்தவாதியாக நடிப்பார். அவங்க அப்பாவும் சமூக சீர்திருத்தவாதியாக நடிக்கிற மாதிரி சீனு. அதில் யாரடா மனிதன் இங்கே கூட்டிவோ அவனை இங்கேன்னு ஒரு பாட்டு. 2க்குமே இசைன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். 2 பாட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் கண்ணதாசன், அந்த பக்கம் வாலி. அப்போ எம்எஸ்வி சொன்னாராம் எம்ஜிஆர்கிட்ட, என்னென்ன 2 ஏறக்குறைய ஒரு பாட்டு மாதிரி வருது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2ஐயும் போட்டு கேட்டு இசை ஞானத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த கதை அந்த ட்ராக்கு வேறு. அவர் மனிதனை தேடி போகிறாரு. இங்கே ஒரு மனிதனை வையிற மாதிரி பாட்டு வாலி எழுதியிருக்காரு.
அதனால் எந்த பிரச்சனையும் வராது, 2 பாட்டுமே ஹிட் ஆகும், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாராம். உண்மையிலேயே 2 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. எம்ஜிஆருக்கு அங்கே வண்ணத்தில் 100வது போட அந்த பாட்டு மிகப்பெரிய தவறு செய்கிற எம்ஜிஆரை 3 எம்ஜிஆர் சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதே மாதிரி யாரடா மனிதன் இங்கேன்னு தேடுற சிவாஜி கணேசன் பாட்டு 2மே ஒரே காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் வெளிவந்து வெற்றி பெற்ற படங்கள். அது எம்ஜிஆருக்கு அந்த முதல் அறிமுகமும் ஜெமினி, 100வது படமும் ஜெமினி அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். இது பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி நம்பியாரே ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு, அதாவது எம்ஜிஆர் எவ்வளோ மக்கள் நேசிச்சிருக்காங்கிறதுக்கு உதாரணம் எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்த டைம் அவர் காரில் ஒரு ஷூட்டிங்காக போய்கிட்டு இருக்கார். அப்போ அந்த உள்ள மக்கள்லாம் திரண்டு வந்து இவன் நம்ம எம்ஜிஆரை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வரட்டுன்னு சொல்லி அடிக்க வந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து திரையில் வந்து எம்ஜிஆரை நேசித்த மக்கள், அதாவது திரைக்கும் அரசியலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த அவரை காப்பாற்றி கொண்டு போக பெரும்பாலாகி போச்சான். அந்த மாதிரி அதை கூட நீங்களும் ஹீரோ தான் படத்தில் வி சேகர் பதிவு பண்ணியிருப்பார். பிஎஸ் வீரப்பாவும் நம்பியார் மாதிரி ஒரு நல்லவங்கள உலகத்தில் பார்க்க முடியாது. அசைவமே உங்களுக்கு பிடிக்காது, சைவம் தான். அதில் கரெக்டாக 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகும்போது தேனி குஞ்சரம்மாள் நடிகை இன்னொரு பொம்பளையால் பேசுகிற மாதிரி சீன் வச்சுருப்பார் வி சேகர். இது யாருன்னு தெரியுமாடி, வெந்தாண்டி மகாதேவியில் எம்ஜிஆர் மகனை கொல்ல பார்த்தவர் வீரப்பாவை சொல்லும். அப்போ அதை கேட்டிருக்க நம்பியார் சொல்லுவார் வீரப்பாட்டை, பழைய படங்கள் பார்த்தவங்க யாரும் நமக்கு வீடு கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க, பரவாயில்ல சாதாரண இடத்துல கூட தங்குவோம்ன்ற மாதிரி ஒரு பெருந்தன்மையான சீன்கள் அந்தளவுக்கு கதையோடு ஒன்றி அன்றைக்கி மக்கள் படம் பார்த்துருக்காங்க. அதை நிஜ வாழ்க்கையிலே அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு தாட்லேயே மக்கள் இருந்தது உண்மை. அதில் நம்பர் 1 பார்த்தா புலமனச்சம்பள எம்ஜிஆர் தான். இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் கான்செப்ட், இதுதான் கதை அப்படின்னு உருவாக்கி தனக்கான ஒரு பாணியை உருவாக்கி அந்த மக்கள் திலகம்ங்கிற பேரில் மக்கள் திலகம்ன்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கான கதையாகவே அவர் நடிக்க ஆரம்பித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு திரைப்படம் இப்போ 2 பார்ட்டாக அடுத்து மணிரத்னம் எடுத்து 2 மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பட் அதுக்கு முயற்சி பண்ணது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை படமாக எடுத்து அதில் ஆங்கில வசனத்தை அறிஞர் அண்ணாவை எழுத வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி தமிழில் எடுக்கும்போது திரைப்பட இயக்குனர் மகேந்திரனை ராமவரம் தோட்டத்துக்கு வர சொல்லி அந்த கதை சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு கேரக்டரும் அதில் அனலைஸ் பண்ணி வசனம் எழுத சொல்லி சொன்னார். என்ன காரணத்தாலும் அந்த படம் வந்து எம்ஜிஆரோட கனவுன்னு கூட சொல்லலாம். அந்த படம் கைவிட்டாங்க. மகேந்திரன் 1 மாதத்துக்கு மேலே இங்கே உட்காந்து இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த எம்ஜிஆர் நடிக்கணும்னு விரும்பி அந்த படம் எதனாலே கைவிடப்பட்டுருச்சு. பொன்னியின் செல்வன் அப்படியே வந்தியத்தேவன் கேரக்டர் நடிக்க எம்ஜிஆர் ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த இது கைகூடாமல் போயிடுச்சு. எம்ஜிஆரோட லட்சியத்தில் ஒன்று. எஸ்பி பாலசுப்ரமணியம்ங்கிற ஒரு பாடகர் தெரியும், இப்போ ஒரு பேன் இண்டியா பாடகராக கூட மாறிட்டார். கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலே பல மொழியில் பாடி சூப்பர் ஆகிட்டார். அவர் ஆரம்ப காலகட்டங்களில் சாந்தி நிலையம்னு ஒரு படத்தில் இயற்கையினும் இளைய கண்ணின் பாட்டு சுசிலா அம்மாவோட பாடுறாங்க. 2வது பாட்டு வந்து எம்ஜிஆருக்கு அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயார் பண்ணுறாங்க. அடிமைப்பெண் கே சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த பாட்டு அவர் பாடுறதா இருக்குது. அதாவது 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா அப்படின்ற பாடல். அப்போ அந்த பாட்டு ரெக்கார்டிங் டயத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு உடம்பு முடியாமல் உடல்நல சரியில்லாமல் போயிடுது. அவர் வெளியே வர்றதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும்னு சொல்லும்போது கே சங்கரும் இசையமைப்பாளர் கேவி மகாதேவனும் இந்த பாட்டு வேணால் நம்ம டிஎம்எஸ் வச்சு கூட எடுத்துக்கிடுவோமே, அந்த பையனுக்கு முடியாமல் இருக்கேன்னு சொல்லும்போது அதான் மக்கள் திலகம் எவ்வளோ யோசித்துருக்கார் பாருங்கள். இப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு பாடகர் அவர். நான் எம்ஜிஆருக்கு பாட போகிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பார். அவருக்கு முதலில் ஏமாற்றமாக இருக்கக்கூடாது, வெற்றிகரமாக அமையணும்னு சொல்லி அந்த பாட்டு 2 வாரம் பொறுத்து இருந்த அந்த பாட்டை எடுத்து இன்றைக்கும் பாருங்கள். அந்த பாட்டு அந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பொருத்தமான காரணமாக அந்த பாட்டு அமைஞ்சிச்சு. ஜெமினி கணேசனுக்கு பாடின அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் புரட்சித் தலைவருக்கும் பாடினார், நடிகர் திலகத்துக்கும் பாடினார். அவர் பாடாத நடிகர்கள் கிடையாது. அடுத்த தலைமுறை பாருங்கள், கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு ஃபேவரேட் பாடகரானார். விஜய் அஜித் வரைக்கும் அந்த குரல் ஒழிச்சிச்சு. அதுக்கு மூல காரணமாக அமைஞ்சது அடிமைப்பெண் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு அன்றைக்கி எம்ஜிஆர் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக
அன்றைக்கி அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த பாட்டை எல்லாமே அழகாக ஷூட் பண்ணி வரால் போட்டிருக்கலாம். அந்த பையன் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு வெற்றிக்கு எஸ்பி பாடல் வெற்றிக்கு வித்திட்ட ஒரு வெற்றி நடிகராக வந்து புரட்சித் தலைவர் அந்தளவுக்கு யோசிச்சிருக்காரு.